வில்லிவாகத்தில் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே காய்கறி கடை நடத்துகிறேன். வில்லிவாகம் பாலியம்மன் கோயில் தெருவில். பாலியம்மன் கோயில் தெருவும் சிவன் கோயிலும், சிவன் கோயில் வடக்கு மாட வீதியும் நடு சென்டரில் காய்கறி கடை நடத்துகிறேன். இந்த காய்கறி கடையில் ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. 10 பேரில் ஒரு இன்சார்ஜாக திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த காவேரியாம்பூண்டி என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய பாஸ்கர் என்பவரை இன்சார்ஜாக போட்டு கேஷ் பாயிண்டில் அவர் தான் இருந்தார். மற்றவங்கெல்லாம் வேலை வாங்கிக்கின்னு அவர் தான் போட்டு வச்சுருந்தோம். இவர் வந்து ஒரு 3 வருஷமாக நம்ம கடையில் வேலை பார்த்துன்னு இருந்தார். அப்போ டெய்லி ஷார்ட்டேஜெலாம் ஆகினே தான் இருந்தது. அதனால் வீட்டில் இருக்கிறவங்கள கேட்டால் நானும் எடுக்கலைன்னு சொல்லிட்டாங்க. கடையில் மற்றவங்கள வாட்ச் பண்ணோம், அவங்களும் எடுக்கலைன்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக வந்து ஃபுட்டேஜை பார்க்கும்போது இவர் தான் எடுத்துருக்கிறாருன்றது தெரிய வந்தது. பாஸ்கர் என்றவர். இது வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி 15 நாளைக்கு முன்னாடி இருந்து நம்ம பார்த்தோம். 15 நாளில் எடுத்துருக்கிறாரு. ஒன்று காலையில் எடுக்கிறாரு, இல்லைன்னா மதியத்தில் எடுக்கிறாரு. அதுவும் அள்ளி போட்டுன்னு போகிறாரு. எவ்வளோன்றது கணக்கே இல்லை. அள்ளி அப்படியே போட்டுன்னு போகிறாரு லுங்கிக்குள்ள. திருவண்ணாமலையில் வாங்கியிருக்கிறது உண்மைதான். நம்ம கடையில் வந்து 2021 ஃபர்ஸ்ட்டில் வந்தார். அவர் நிலம் வந்து அதான் இடம் வாங்கியிருக்கிறது வந்து 2022 மார்ச்சில் வாங்கியிருக்கிறாரு. அதுவும் மனைவி பேரில் வாங்கியிருக்கிறார். எனக்கு வந்து கடனே வந்து 30 லட்சம் ஆயிருக்குது. பேங்க் லோன் வாங்கினது 10 லட்சத்தில் இருக்குது. கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து எல்லா கடையிலும் பேலன்ஸ் நிற்குது. ஒரு 20 லட்சத்துக்கு மேலே நிற்குது. ஆமாம், காவல்துறை தான் பிடிச்சி இப்போ விசாரணை பண்ணி அவங்களுடைய நடைமுறையில் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கின்னு இருக்காங்க. என் பேர் ஏழுமலை. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேராச்சும் அந்த கடைக்கு வந்து போகிறவங்க, திங்ஸ் வாங்குறவங்க தான். அப்படி வாங்கினா ஒரு 6 மாதமாக பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 போகிறான்னா அது ஒரு 20,000 தான் அதில் கிடைக்குது. ஸோ ஒரு சைமில்டேனியஸாக அவர்கிட்ட கேட்கும் போது, ஆனால் நான் மொத்த கணக்கு தானே அமௌண்ட் உங்கள் ஒய்ஃப் கிட்ட தானே கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது சரி அப்போ நம்பிக்கை வரல. அதுக்கப்புறம் ரொம்ப ஷார்ட்டேஜாக போகுது. ஒரு 1 லட்சம் 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா போகிறாருன்னா வெறும் 30,000 50,000 அப்படி தான் அவருக்கு வரும். அதனால தான் என்ன பண்ணேன், நியூ இயர் 31 அன்றைக்கே 30யோ 31 அந்த டேட்டில் பண்ண சிசிடிவி கேமரா செக் பண்ணுறாரு. அப்போ என்ன தெரியுதுன்னா போட்ட அந்த ஸ்டோரேஜ் சிசிடிவி கேமரா இருக்குல்ல, ஜஸ்ட் ஒரு 15 டேஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி சீட்டு வச்சா 15 டேஸும் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் சைமில்டேனியஸாக 4 வாட்டி எடுக்கிறாரு, 5 வாட்டி எடுக்கிறாரு. மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் 4 வேலையும் எடுக்கிற மாதிரி தான் அவர் பண்ணுறாரு. சும்மா இல்லை, கலாப்பட்டி கேஷ் எடுத்து அந்த பிளேட்டில் போட்டு அது எப்படி லுங்கி மடிக்கிற மாதிரி மடித்து அதுக்குள்ளே அமௌண்ட்டை போட்டு ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 2,000 ரூபா இல்லாமல் அவர் போகிறதில்ல. போட்டு என்ன பண்ண 2023 மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து ஒரு 3 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கியிருக்காரு சேல் டீட் போட்டு. யாரும் சேல் டீட் வேல்யூ 3 லட்ச ரூபா வாங்க மாட்டாங்க. ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஓனராக நாங்கள் விசாரித்தோம். அக்ரிமெண்ட் படி 6 லட்ச ரூபாய் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காரு அவங்க ஒய்ஃப் பேரில். அதுவும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியில் 3 ப்ராப்பர்ட்டி திருவண்ணாமலையில் அவர் வாங்கியிருக்காரு. எப்படி வரும் அது? அவர் வேலை கொடுக்கறது இவர் ஒரு ஆள் தான். 1 சோர்ஸ் இன்கம் தான் 30,000 ரூபாய் சம்பளம். ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு 500 ரூபா கொடுத்துருந்தாரு. சரி, அவர் ஒரு இன்சார்ஜாக போட்டனால ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சார். 30,000 ரூபாய் சம்பளத்தில் அவங்க பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட் படிக்கிறாங்க. ஒரு டிகிரி முடிச்சு 2nd டிகிரி வந்து இப்போ செங்கல்பட்டில் வாங்கணும். அந்த பொண்ணோட எஜுகேஷன், வீட்டோட திங்ஸுக்கு வாங்கணும், வீட்டு வாடகை கட்டணும். இது எல்லாமே ஒரு 30,000 ரூபாய் சம்பளத்தில் மேக்ஸிமம் 20 ரூபா 25 ரூபா போகும்போது இந்த இடம் வாங்குற அளவுக்கு எங்கே அந்த ஒரு பணம் வந்தது? ஸோ 2 வருஷமாக திருடி எடுத்த பணத்தை அவர் எடுத்துகிட்டு போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க ஒய்ஃப் பேரில் இவர் பேரில் வாங்கலாம். ஏன் அவங்க ஒய்ஃப் பேரில் வாங்கினாங்க? அது ஒரு சந்தேகமாக எழுந்துச்சு. நான் கம்ப்ளைண்ட் எடுத்து 1 மாதம் வந்து காவல்துறை நல்ல நடவடிக்கை எல்லாம் எடுத்து இப்போ டேட்டா பிடிச்சிட்டு இருக்காங்க. அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா, ஒரு அட்வொகேட்டை வச்சுன்னு உங்களுக்கு அது ப்ரொஃபஷனலாக அப்படி தான் எல்லாம் சொல்லிவிடுவோம். இத்தனை நாள் தான் நான் 15 நாள் வீடியோ இருக்குது. அந்த வீடியோ எல்லாமே நாங்கள் சப்மிட் பண்ணோம், ரெடி. அப்புறம் டாக்குமெண்ட் வந்து அவர் சேல் டீட் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த சேல் டீட்டும் நாங்கள் ஸ்டேஷனில் கொடுத்துட்டு எல்லாம் இப்போ ரிமாண்ட் பண்ணுறாங்க. பட் பாதிக்கப்பட்ட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22 லட்ச ரூபாய் கிட்ட ஒரு பாதி. கடனே 18 லட்ச ரூபாய். இவர் கை காசு ஒரு 4 லட்ச ரூபா, ஒரு 22 லட்ச ரூபா கிட்ட இவருக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது.